ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பாய் வீட்டு ஸ்டைல் முட்டை மசாலா எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு வடை சட்டியை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 200 ml அளவுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம், நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து உப்பு இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு செம்பு அளவுக்கு வந்து தண்ணி இதை கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா வெங்காயம் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நம்ம நல்லா சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம்லாம் வெந்து பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா வந்து ரெடி ஆகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டை கூட இந்த மசாலா வந்து இப்போ சேர்க்க போகிறோம். மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாமல் லைட்டாக வந்து 2 குலுக்கி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அது கூட சேர்த்தா நம்மளுக்கு முட்டை மசாலா வந்து ரெடி ஆயிரும். கரண்ட் யூஸ் பண்ணால் தான் முட்டை வந்து உடையாமல் இருக்கும். அதுக்காகத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.